யூபிஐ தொடங்கி இப்ப 10 வருஷம் ஆச்சு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் யூபிஐ என்பதன் விரிவாக்கம் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். ஆர்பிஐ வழிகாட்டுதல் கீழ் இந்தியாவின் சில்லறை கட்டண முறைகளுக்கான முதன்மை அமைப்பான என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் தான் இந்த யூபிஐ உருவாக்கப்பட்டுச்சு. எப்போ இதை தொடங்கினாங்க? 2016 ஆகஸ்ட் 25 தொடங்கினாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல யூபிஐ ஆண்டு பரிவர்த்தனை மதிப்பு வெறும் 7000 கோடியிலிருந்து சுமார் 314 லட்சம் கோடியாக உயர்ந்து 4000 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து IMF இந்தியாவின் யூபிஐ அமைப்பை உலகிலேயே பரிவர்த்தனை எண்ணிக்கை அடிப்படையிலான மிகப்பெரிய நிகழ்நேர பண பரிவர்த்தனை அமைப்புன்னு அங்கீகாரம் செஞ்சிருக்காங்க. அடுத்தது உலகளாவிய நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள்ல இந்தியாவின் யூபிஐ மட்டும் தனியாக சுமார் 49% பங்கினை கொண்டுள்ளது. நம்ம இந்தியாவுக்கு அப்புறம் பிரேசில் 14%. மற்ற கண்ட்ரிஸும் பாருங்க நம்மளோட எல்லாமே கம்மியா தான் இருக்காங்க. இப்போ டோட்டலா எத்தனை கண்ட்ரீஸ்ல யூபிஐ இருக்காங்கன்னா 11 கண்ட்ரீஸ்ல நம்ம யூபிஐ யூஸ் பண்றாங்க. இந்தியாவின் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு சர்வதேச அளவில் யூபிஐ பண பரிவர்த்தனை முறையை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு பூட்டான் ஆகும்.